ஓம் சாந்தி 2/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுடன் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். நீங்கள் உங்களது வாழ்க்கையை 21 பிறவிகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய லைஃப் எப்படி இன்சூர் ஆகிறது என்றால், நீங்கள் அமரர் ஆகிவிடுகிறீர்கள். கேள்வி: மனிதர்கள் கூட தங்களது லைஃபை இன்சூர் செய்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் செய்து கொள்கிறீர்கள். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: மனிதர்கள் தங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் எதற்காக செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இறந்த பிறகு குடும்பத்தினருக்கு பணம் கிடைக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது, அமரர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக இன்சூரன்ஸ் செய்கிறீர்கள். சத்யுகத்தில் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்காது. இப்பொழுது நீங்கள் உங்களின் லைஃபை இன்சூரன்ஸ் செய்து விடுகிறீர்கள். பிறகு ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இந்த குஷி இருக்க வேண்டும். முரளியின் பாடல்: அதிகாலையில் இன்று வந்தது யாரு? யாருடைய நினைவு வரும்? பாபாவின் நினைவு வரும் அல்லவா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு மட்டும் என்ன, 40-50 பிறவிகளுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொண்டே இருக்கிறார். உலகத்துல எதற்காக இன்சூரன்ஸ் செய்யறாங்க? தான் இறந்த பிறகு தன்னுடைய குடும்பத்துக்கு பணம் கிடைக்கணும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் எதற்காக இன்சூரன்ஸ் செய்றீங்க? 21 பிறவிகளுக்கு சாகாமல் இருப்பதற்காக. அமரர்கள் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் அமரர்களாக இருந்தீங்க. மூலவத்தனம் அமரலோகம். அங்கு இறப்பு பிறப்பிற்கான எந்த விஷயமும் இல்லை. அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம். இப்பொழுது இந்த உரையாடலை பாபா தன்னுடைய குழந்தைகளுடன் தான் செய்கிறார். வேற யாருடனும் செய்வதில்லை. ஏனென்றால் வேறு யாரும் பாபாவின் மொழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கும் கூட எத்தனை வருடங்களாக புரிய வைக்கிறார். ஆனாலும் கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி இது 1 செகண்டுடைய விஷயம்தான். 1 செகண்ட்ல புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாபா சொல்றார், ஸ்வீட் ஃபாதரை நினைவு செய்ய வேண்டும். அவரை விட இனிமையான பொருள் வேற எதுவுமே இல்லை. ஆனால் நினைவு செய்வதில்தான் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. பாபா நம்மை அமரர்களாக ஆக்க வந்திருக்கிறார். ஆகையால் முயற்சி செய்து அமரர்கள் ஆகி அமரபுரிக்கு எஜமானர்கள் ஆக வேண்டும். சத்யுகத்திற்கும் அமரலோகம் என்று சொல்லலாம். மற்றபடி இது மரண உலகம். இது அமரகதை. அமரகதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி சங்கரர் ஒரு பார்வதிக்காக அமரகதையை சொல்லவில்லை. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இப்பொழுது நீங்கள் நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஞானத்தை நான் தான் கொடுக்க முடியும். டிராமா பிளான் படி முழு உலகமும் இப்பொழுது தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. பக்தியில கூட மனிதர்கள் முக்திக்கு அல்லது கிருஷ்ணபுரிக்கு போவதற்காக முயற்சி செய்கிறாங்க. முக்தி அல்லது நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்கு என்றும் சொல்லலாம். அதைவிட வானப்பிரஸ்தம் என்ற வார்த்தை சரியாக இருக்கும் அப்படின்றார். வானப்பிரஸ்திகள் என்றால் இந்த உலகத்துல ஆஃப்டர் 60 இயர்ஸ் என்ன செய்யணும்? குடும்ப பந்தனங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு, அந்த பொறுப்புகளில் இருந்து விடுபட்டு, தனக்காக தன்னுடைய அடுத்த பிறவிக்காக இறைவனை நினைக்கணும், பஜனை பண்ணணும், அல்லது ஏதாவது ஆசிரமத்துக்கு போகணும், யாத்திரைகளுக்கு போகணும், அப்படி தன்னை தயார்படுத்திக்கணும். ஆனா பாபா சொல்றார், இப்போ எல்லாம் அந்த மாதிரி வயதானவர்களுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லை. எல்லாம் ரிட்டையர்ட் ஆன பின்னாடி இன்னும் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பாபா சொல்றார், அந்த சக்தி எல்லாம் இப்போ இல்லை. சன்னியாசிகள் கூட வீட்டையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க. பிரம்மத்துல கலந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், மறுபிறவி எடுப்பது நிற்காது. வருவது போவதிலிருந்து விடுபட முடியாது. அடுத்தது பாபா சொல்றார், மூலவத்தனம் 1st ஃப்ளோர், சூக்ஷ்ம வத்தனம் 2nd ஃப்ளோர்,
ஸ்தூலவத்தனம் 3rd ஃப்ளோர் அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்றார். ஆகையால் நமக்கு 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், முயற்சி செய்யலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் சங்கம யுகத்தின் பிராமண ஆத்மா என்ற சிந்தனையில் இருக்கலாம். 2nd ஃப்ளோரில் சூக்ஷ்மவத்தன வாசி ஆகலாம், ஃபரிஷ்தா ஆகலாம். 1st ஃப்ளோரில் பிந்து ஸ்வரூபத்தில் இருக்கலாம். இப்படி ட்ரில் செய்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எல்லையற்ற வைராகியமுடைய குழந்தைகள். ஆகையால் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் பார்க்க கூடாது. இதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி. ஏனென்றால் இது அனைத்தும் முடிய போகிறது. இது நம்முடைய கடைசி பிறவி. இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கும் சிவபாபாவின் நினைவூட்ட வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு கூட தவறான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. சில நேரங்களில் சின்ன குழந்தைகள் தானே, சாப்பிட்டோமே என்ன ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பாபா சொல்றார், அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. சின்ன வயசுல என்ன பழக்கம் ஏற்படுகிறதோ அதுவே பழக்கமாகிவிடும். அடுத்தது பாபா கூறுகிறார், நீங்கள் எப்படி டிராமாவின் பந்தனத்தில் இருக்கிறீர்களோ அது போலவே நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களுக்கு அவரவர்களுக்கென்று பார்ட் கிடைத்திருக்கிறது. அனைவரும் மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். வரிசை கிரமத்தில் அனைவரும் வந்தே ஆக வேண்டும். எப்படி இரவுக்கு பிறகு பகல் வருகிறதோ அதுபோல் கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரும், பிறகு திரேதாயுகம் வரும், கடைசியில் சங்கம யுகமும் வரும். பிறகு சங்கம யுகத்தில் பாபா உலகத்தை சேஞ்ச் செய்கிறார். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை எவ்வளவு இனிமையானவர், ஆத்மாவும் எவ்வளவு இனிமையானதல்லவா? ஆகையால்தான் இறந்த பிறகும் அந்த ஆத்மாவை கூப்பிடுவாங்க. ஆத்மாவுடன் தான் அன்பு இருக்கும். சம்ஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஆத்மாதான் படிக்கிறது, கேட்கிறது. மற்றபடி சரீரம் அழிந்துவிடும். ஆத்மாவுக்கு தான் அழிவே இல்லையே, பிறகு ஏன் அழ வேண்டும்? அழுதால் தேகத்தின் மீது அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். பாபா சொல்றார், இதுவும் தேகாபிமானம்தான். ஆத்மாவின் மீது அன்பு இருக்க வேண்டும். அழியாத பொருளின் மீதுதான் அன்பு இருக்க வேண்டும். அழியக்கூடிய விஷயங்கள் மீது அன்பு இருக்கிறதுனால தான் சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. அடுத்தது பாபா சொல்கிறார், நினைவின் சார்ட் 8 மணி நேரம் வரை இருந்தால் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். வேற எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இல்லறத்திலேயும் இருக்கணும், தூய்மையாகவும் அவசியம் இருக்கணும். சென்டருக்கு வரக்கூடிய கெட்ட சிந்தனையுடைய சில சகோதரர்கள் சில சகோதரிகளை பார்க்கும் பொழுது, இவங்க பார்க்க நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களே கந்தர்வ திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறார், கந்தர்வ திருமணம் எப்பொழுது செய்து வைக்கப்படுகிறது என்றால், ஒரு குமாரிக்கு பயங்கர பந்தனம் இருக்கும். பெரிய குடும்பம், பெரிய மனிதர்கள், அந்த சமுதாயத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப பவர் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பாபா பார்க்குறார், சரி டிஸ்சர்வீஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதற்காக ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அந்த குமாரிக்கு அப்படின்னா யுக்தி சொல்கிறார். சரி, அந்த குமாரியை காப்பாற்றுவதற்காக கந்தர்வ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அதற்காக எல்லாருமே நான் கந்தர்வ திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லலாமா? அவங்களுக்கு பந்தனம் இருக்கு. சில நேரத்தில் யுக்தி பாபா சொல்றார், எல்லாரும் அது போல செய்து கொண்டாலும் தூய்மையாக இருக்க முடியாது. பாபா சொல்றார், முதல் நாளையே போய் சாக்கடையில் விழுந்துருவாங்க, பெயர் ரூபத்தின் கவர்ச்சியில் போயிடுவாங்க. ஆகையில எல்லாருமே நான் கந்தர்வ விவாகம் செய்து கொள்ளணும்னு நினைச்சா பாபா சொல்றார், இது மிகவும் கெட்ட விஷயம். கந்தர்வ திருமணம் செய்து கொள்வது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. அடுத்தது பாபா சொல்றார், யார் யோகத்துல இருந்து சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் சத்தியுக ராஜ்ய ஸ்தாபனையில் உதவியாளர்கள் ஆவாங்க. சர்வீசபிள் குழந்தைகளுக்கு பாபாவின் டைரக்ஷன், ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லதில்லை. ஹிந்தியில சேயிங் இருக்கு,
ஆராம் ஹராம் ஹே என்று. ஓய்வெடுத்துக் கொள்வது கூட நல்ல விஷயம் இல்லை என்று சொல்வார்கள். சேவை சேவை என்று சேவை செய்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். மேகங்கள் போல வந்து புத்துணர்ச்சி அடைந்து பிறகு சென்று சேவை செய்யணும். யார் நல்ல தாரணை செய்கிறார்களோ, பாபாவை நினைவு செய்கிறார்களோ, அது அவர்களுடைய முகத்திலே தெரியும். பாபா, உங்களிடமிருந்து நாங்கள் முழு சொத்து அடைவோம் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்குள்ளுக்குள்ளேயே குஷியின் மேளம் கொட்டிக்கொண்டே இருக்கும். சேவையிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். பாபா சொல்றார், ஒவ்வொரு சென்டர்லையும் சேவை செய்வதற்கான ஒரு டீம் தயார் செய்யணும். உங்களுடைய இந்த சேவை நல்ல பரவும். கடைசியில் ஒரு நாள் சந்நியாசிகளும் வருவாங்க. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சௌபாகியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் இங்கு ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவை வெகு காலமாக பிரிந்து இருந்தீர்கள். யார் வெகு காலமாக பிரிந்து இருந்தார்களோ அவர்கள்தான் இங்க வருவார்கள். அவர்களுக்கு தான் நான் வந்து படிப்பை படிப்பிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய புத்தி உடையவர்களாக மாறியிருக்கிறீர்கள். ஈஸ்வரனுடைய புத்தியில் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைத்து கொண்டிருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவராகி தன்னுடைய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, எனது சகோதர ஆத்மாவிற்கு தந்தையின் செய்தியை கொடுக்கிறேன் என்று பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானி ஆகுவதற்கு உள்ளுக்குள் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆன்மீக சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சகவாச தோஷம் மிகவும் கெட்டது. அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறான அசுத்தமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. வரதானம், இறை சேவகர் என்ற நினைவின் மூலம் சகஜமான நினைவின் அனுபவம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். இறை சேவகர் என்றால் இறைவன், அதாவது தந்தை கொடுத்த சேவையிலேயே சதா ஈடுபட்டிருப்பவர். நமக்கு சுயம் இறைவன் சேவை கொடுத்திருக்கிறார் என்ற போதை எப்போதும் இருக்க வேண்டும். காரியத்தை செய்யும் போதும் யார் அந்த காரியத்தை செய்ய கொடுத்திருக்கிறாரோ அவரை மறப்பதில்லை. ஆகையால் கர்மணா சேவையை கூட தந்தையின் டைரக்ஷன் படி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருந்தது என்றால் சகஜமான நினைவின் அனுபவம் செய்து கொண்டே சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், சதா காட்லி ஸ்டூடெண்ட் லைஃபின் நினைவில் இருங்கள். அப்போது மாயா அருகில் நெருங்க முடியாது. ஓம் சாந்தி. இன்று முயற்சிக்கான பாயிண்ட், நான் தூய்மையான அன்னப்பறவை. முதல்ல அன்னப்பறவை எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, ஒயிட், எவ்வளோ ஒயிட்டா இருக்கு, வெள்ளையா இருக்கு. அப்போ ஒயிட் என்றால் தூய்மையின் அடையாளம். ஆகையால இன்று நாள் முழுவதும் நான் தூய்மை, நான் ஒயிட், நான் தூய்மையான அன்னப்பறவை, அந்த தூய்மையின் உள் உணர்வில் இருக்கணும். ரெண்டாவது, அன்னப்பறவை எவ்வளோ சாஃப்டா இருக்கு. அப்போ எனக்குள்ள இன்று நாள் முழுவதும் மென்மையான குணம் இருக்கணும். அன்னப்பறவை தண்ணீர்ல இருக்கு, அதே நேரத்துல பறக்கவும் செய்கிறது. அதுபோல இன்னைக்கு நான் இங்கே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் பகுத்தறிந்து அன்னப்பறவை போல, அதாவது பாலையும் தண்ணீரை வேறுபடுத்தி இருக்கணும். அதே நேரத்துல எது சரி எது தவறு நிர்ணயமும் செய்யணும். அதே நேரத்துல பிரச்சனைகளை கடந்தும் போகணும், பறக்கவும் செய்யணும். ஆகையால நாள் முழுவதும் நான் அன்னப்பறவை என்ற நினைவு இருந்தது என்றால் அப்போ குறைகள் பார்க்க மாட்டோம், அல்லது நாம எதுல இருக்கணுமோ அதுல மூழ்கி இருப்போம். நம்முடைய முயற்சி, நம்முடைய தவம், நம்முடைய சேவை, அதுலேயே நான் ஈடுபட்டு இருந்தேன்னா சகஜ யோகியாக மாறிட முடியும். ஓம் சாந்தி.